وبركاته. இன்றைய தினம் மீன்பேட்டை மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித ரமலான் மாத நோன்பு இஃப்தார் நிகழ்ச்சி இன்றைய தினம் நமது மகாலாவை சார்ந்த தலைமை இனாயத்துல்லா மற்றும் சோட்டேஜான் இவர்களின் தலைமையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களையும் சைதை பகுதி கழக செயலாளர் ஈரா துராஜ் அவர்களையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்திட செய்திப்பவர்களை கேட்டுக்கொள்கிறேன். துரைமேயர் அவர்களை சிறிது நேரம் உரையாற்ற கேட்டுக்கொள்கிறேன். நோன்பை வலியுறுத்தி உங்களுடைய உரையாற்றுவார். நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற புனித ரமலான் நோன்பு திறப்பு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய பெருமரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய சகோதரர் அவன் இதயத்துல்லா அவர்களே, மரியாதைக்குரிய சோட்டா ஜான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து இந்த சகோதரர் முகமது ஷக்கீர் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மரியாதைக்குரிய ஷரீப் அவர்களே, சாதிக் பாட்சா அவர்களே, அபூபக்கர் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினாக கலந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசினுடைய துணை காதி கண்ணியத்துக்குரிய முகமது அக்பர் அவர்களே, நிகழ்ச்சியில் வருகை தந்து சிறப்புரையாற்றிருக்கிற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண் மா சுப்பிரமணியன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பெருமைப்படுத்தியிருக்கிற இந்த வட்டாரத்துடைய மாநகராட்சி மன்றத்தின் உறுப்பினர், சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய துணை மேயர், இந்த பகுதியின் அனைத்து அடிப்படை வசதியும் பூர்த்தி செய்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே, வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிற பகுதி கழகத்துடைய செயலாளர் 13வது மண்டல குழுவுடைய தலைவர் அண்ணன் துரைராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய ஷாஜஹான் அவர்களே, ரஷீத் அவர்களே, முகமது கபீர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய மின்னல் கந்தப்பன் அவர்களே, இந்த வட்டத்துடைய வட்ட பொறுப்பாராஜன் அவர்களே, குமார் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, மஹல்லா வாசிகளே, நோம்பாளிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய தலாத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய ஷெரீப் அவர்களும், நம்முடைய இந்த பேன்பேட்டை முஸ்லிம் சங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் முனீர் பாட்சா அவர்களும் அவருடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பான முறையில் இந்த சமத்துவ மத நல்லிணக்க நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதில் எங்களையும் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை பேன்பேட்டை முஸ்லிம் நல சங்கத்திற்கு எங்களுடைய நெஞ்சாத நன்றியை உரித்தாய் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இது தமிழ்நாடு, மாலை 6:15 மணியை கடக்க இருக்கிறோம். மிக நிம்மதியாக மிக பாதுகாப்பாக இறைவனுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய நோன்பை திறக்க காத்திருக்கிறோம். ஆனால் இதே போல ஒரு அமைதி, இதே போல ஒரு சூழ்நிலை இன்று வடநாட்டில் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக அப்படி ஒரு சூழ்நிலை வடநாட்டில் இல்லை என்பது நாம் எல்லோருக்கும் மிக நன்றாக தெரியும். வெறிகுண்ட பாஜக அரசு இன்று வடநாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் அறிவித்திருக்கிறது. இது உத்தரப்பிரதேசத்தில் இன்று காலை ஹரியானா மாநில பாஜக அரசு ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது. என்ன உத்தரவு என்று சொன்னால், ரம்ஜானுக்கு வழங்கப்படுகிற அரசு விடுமுறையை ஹரியானா அரசு ரத்து செய்திருக்கிறது. இது பள்ளிக்கூடத்திலும் எந்த கல்லூரியிலும் ரம்ஜான் விழாவை கொண்டாடக்கூடாது என்று இதை சொல்வதற்கு காரணம், பீகாராக இருந்தாலும், ராஜஸ்தானாக இருந்தாலும், ஜார்க்கண்டாக இருந்தாலும், உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும், ஹரியானாக இருந்தாலும் அங்க வாழுகிற எல்லா முஸ்லீம்களும் ஒரு அச்சுறுத்தலமான சூழ்நிலையில், ஒரு நெருக்கடியில், ஒரு பதட்டமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருப்பது. தமிழக அரசு தலைமை துணை காஜி மதற்குரிய காஜி முகமது அக்பர் அவர்களே, மதற்குரிய அண்ணன் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் மின்னல் கந்தப்பன் அவர்களே, வட்ட பொறுப்பாளர் வரதன் அவர்களே, ஜனாப் சைதை ஏ மஜீத் அவர்களே, ஜனாப் எஸ் கரிமுல்லா அவர்களே, கண்ணன் அவர்களே, மாரி அவர்களே மற்றும் நண்பர் ஷாஜகான் அவர்களே, ரியாஸ் அகமது நூருல்லா அவர்களே மற்றும் பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தொடர்ந்து நம்ம பேர்பேட்டை பகுதி என்பது எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான பகுதி. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக
Right. அனைவருக்கும் என்னுடைய புனித ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني بسم الله الرحمن الرحيم. நோன்பு திறந்த பிறகு தயவு செய்து அனைவரும் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين أما بعد मोअज़्ज़ज़ हाज़िरीन, ये रमज़ान का महीना जो अल्लाह ताला ने हमें अता किया था, अभी सोच ही रहे थे कि रमज़ान शुरू हुआ, ऐसा वक्त जा रहा है, ऐसा मालूम होता है कि एक हफ्ते में रमज़ान ख़त्म हो गया। हदीस में आता है कि आखिरी ज़माने में वक्त में बरकत ख़त्म हो जाएगी। साल एक महीने की तरह गुजरेगा और एक महीना एक हफ्ते की तरह गुजरेगा और एक हफ्ता एक दिन की तरह गुजरता है। आप देखते हैं अभी जुमा हुई, फिर आज भी जुमा है, और एक दिन ऐसा गुजरेगा कि आप कैंडल मोमबत्ती को जब आप सिलगाते हैं तो थोड़ी देर में वो